Hello everyone, this is Balaji. இப்போ வந்து எக்ஸல்ல வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 15 ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நேமு, ஸ்டூடெண்ட் ஃபாதர்ஸ் நேமு, அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்ட் மார்க் வந்து எடுத்திருக்கேன். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ன்றது என்னன்னா, இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் வந்து லெஸ் தேன் 50, கிரேட்டர் தேன் 50, ஆப்சண்ட்டு அதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணுறது. அதுதான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். அது வந்து எப்படின்னா கலர் மூலியமாக ஹைலைட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா பார் சார்ட் மூலியமாக ஹைலைட் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா டாப் மார்க்ஸ் எல்லாம் வந்து ஹைலைட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து பண்ணுறது வந்து கண்டிஷன் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஹோமில் மேலே வந்து டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டேப் இருக்கும். அதில் வந்து ஹோம் டேப் போயிட்டீங்கன்னா அதில் கண்டிஷன் ஃபார்மேட்டிங் டேப் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் செல் ரூல், டாப் பாட்டம் ரூல் அண்ட் பார், டேட்டா பார் அண்ட் கலர் ஸ்கேல் அண்ட் ஐகான் செட்ஸ், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் செல் ரூலில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன், லெஸ் தேன், பிட்வீன், ஈக்குவல் டு, டெக்ஸ்ட் தட் கண்டெயின், டேட் அக்கரிங், அப்புறம் டூப்ளிகேட் வேல்யூ, இந்த இதெல்லாம் இருக்கும் ஹைலைட்ஸ் செல் ரூல்ஸில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து டாப் பாட்டம் ரூலில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 ஐட்டம்ஸ், அப்புறம் டாப் 10%, அப்புறம் பாட்டம் 10 ஐட்டம், பாட்டம் 10%, அபோவ் ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், இதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணலாம். அப்புறம் டேட்டா பாரில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ்ட் அந்த டேட்டா அந்த பார் சார்ட் ரெடி கிரியேட் பண்ணுறது. அப்புறம் கலர் ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வேல்யூ பொறுத்து கலர் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஐகான் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் வேல்யூ வந்து எந்த ஐகான் செட் பண்ணுறது, ஹையர் வேல்யூ வந்து எந்த ஐகான் செட் பண்ணுறது, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகும். இப்போ இது வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எந்த செல் டேட்டா வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபார்மேட்டிங் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைலைட் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து கிரேட்டர் தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் இருந்ததுன்னா, ஒரு வேல்யூக்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து ஹைலைட் பண்ணுறது. இப்போ ஹைலைட்டில் போயிட்டு கிரேட்டர் தேன் கிளிக் பண்ணிங்கன்னா 50க்கு மேலே இருந்ததுன்னா அது ஹைலைட் பண்ணுறது. இப்போ வந்து டார்க் ரெட் கலரில் இருக்கலாம், எல்லோ கலர், க்ரீன் ஃபில் வித் க்ரீன் டெக்ஸ்ட், நம்ம எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இது செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ்க்கு அபோவ் இருக்கிற வேல்யூஸ்லாம் வந்து ஹைலைட் ஆகிடும். இப்போ இந்த ஹைலைட் பண்ணதை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எந்தெந்த இது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போனீங்கன்னா கண்டிஷன் ஃபார்மேட்டிங் கீழே வந்தீங்கன்னா கிளியர் ரூல் இருக்கும். இப்போ கிளியர் வந்து செலக்டட் செல்லா இல்லை கிளியர் என்டையர் ஷீட்டா, ஒரு டைம் வந்து என்டையர் ஷீட்டுக்கு வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ என்டையர் ஷீட்டை வந்து கிளியர் பண்ணலாம். அப்போ வந்து கிளியர் ரூல் போயிட்டு என்டையர் ஷீட்டு அப்படி கொடுத்தாலும் கிளியர் ஆகும். செலக்டட் செல், இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால செலக்டட் செல் கொடுக்குறேன். இப்போ அந்த ரூல் வந்து கிளியர் ஆகிடும். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபார்மேட்டிங் ஃபார் லெஸ் தேன் வேல்யூ இருந்ததுன்னா இது இது வந்து இப்போ டைரெக்டாக நம்ம ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கூட பண்ணலாம். அப்படி இல்லாமல் டைப் பண்ணுறது மூலியமாக லெஸ் தேன் வந்து இது வந்து டைரெக்டாக வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ 22 செலக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த 22க்கு லெஸ்ஸானாக இருக்கிற வேல்யூலாம் காட்டும். இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணாமல் இப்போ வந்து டைப் பண்ணுறேன் 50க்கு கம்மியாக இருக்கிற வேல்யூ வந்து ஹைலைட் ஆகணும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 50க்கு கம்மியாக இருக்கிற வேல்யூலாம் ஹைலைட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து ஆப்சண்ட் வந்து ஹைலைட் ஆகலை. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இப்போ வந்து அகைன் கண்டிஷன் ஃபார்மேட்டிங் போயிட்டு பிட்வீன் இப்போ வந்து வேணும்னா அடுத்தது வந்து பிட்வீன் இப்போ கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணிட்டு என்கிட்ட செலக்டர் செல் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ வந்து பிட்வீன் பார்க்கணுன்னா ஹைலைட் செல்லில் போயிட்டு பிட்வீன்னா எந்த ரேஞ்சுலேருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் ஹைலைட் ஆகணும். இப்போ வந்து 50லேருந்து 75 அந்த ரேஞ்ச் பிட்வீன் 75 வரைக்கும் ஹைலைட் ஆகணும் கொடுத்தனா இப்போ இந்த செலக்டட் செல்லில் இருந்து 50லேருந்து 75 இருக்கிற வேல்யூஸ்லாம் வந்து ஹைலைட் ஆகிடும். இப்போ அகைன் வந்து கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த ஹைலைட் பார்க்கலாம்.
இப்போ அகைன் நான் கிளியர் பண்ணிட்டு இப்போ அடுத்து வந்து ஈக்குவல் டுனா இப்போ 50 எந்த வேல்யூ ஈக்குவலாக இருக்கோ அந்த வேல்யூ மட்டும் ஹைலைட் ஆகும். 52 இங்கே இருக்கிறதுனால 52 இங்கே கொடுத்துருக்கனால 52 மட்டும் ஹைலைட் ஆகும். இப்போ நம்ம 22 கொடுத்தீங்கன்னா 22 மட்டும் ஹைலைட் ஆகும். கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் செல் ரூலில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னா இப்போ வந்து ஆப்சண்ட்டு எதுனா டெக்ஸ்ட் இருக்குன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து இருக்கிற வேல்யூ மட்டும் ஹைலைட் ஆகணும் அப்படின்னா இதை வந்து கொடுக்கணும். வந்து நான் வந்து ஏபின்னு கொடுக்குறேன். இப்போ ஏபி மட்டும் ஹைலைட் ஆகுது பாருங்க, ஏபி மட்டும் ஹைலைட் ஆகுது. இப்போ இது ஓகே கொடுத்தீங்கன்னா அது வந்து ஹைலைட் மட்டும் காட்டும். இப்போ வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்த கண்டிஷன் ஃபார்மேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் செல்ஸ் ரூலில் வந்து டேட் அக்கரிங்னா எந்த டேட்டில் வந்து இந்த வேல்யூஸ்லாம் அக்கர் ஆச்சோ அதை பேஸ் பண்ணி இது வருது. இப்போ வந்து எஸ்டர்டே, டுமாரோ, லாஸ்ட் 7 days, லாஸ்ட் வீக், திஸ் மந்த், அது எந்த எப்பப்பெல்லாம் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிற வந்து வரும். இது வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிற டேட்டாவில் இருந்தால் இந்த இது வந்து யூஸ் பண்ணுவாங்க, டேட் அக்கரிங்க. அடுத்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் செல் ரூலில் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூ, ஏன்னா டூப்ளிகேட் வேல்யூ இருந்ததுன்னா அதை வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் வேல்யூ இருந்ததுன்னா இப்போ ஏபின்றது டூப்ளிகேட் வேல்யூ, அது வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு டூப்ளிகேட் வேல்யூ இருந்தாலும் ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து டாப் பாட்டம் ரூலில் கண்டிஷன் ஃபார்மேட்டிங் போனீங்கன்னா டாப் பாட்டம் ரூல்னு இருக்கும். அதில் வந்து டாப் 10 ஐட்டம்ஸ், இந்த செலக்ட் பண்ணதில் டாப் 10 ஐட்டம்ஸ் வந்து ஹைலைட் ஆகும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 ஐட்டம்ஸ் கொடுத்தேன்னா இப்போ 92ன்றது மேக்ஸிமம் வேல்யூ. இது மேக்ஸிமம் வேல்யூலேருந்து 10 பிலோ 10 வேல்யூ அது வந்து ஹைலைட் ஆகும். அது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 12 வேல்யூ வேணுமா, 13 வேல்யூ வேணுமா, 15 வேல்யூ வேணுமா, அதை சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு அது பேஸ் பண்ணி ஹைலைட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாப் பாட்டமில் வந்து பர்சன்டேஜ் 10% வந்து ஹைலைட் ஆகணும், 10% வேணும் ஹைலைட் ஆகணும், 20% ஹைலைட் ஆகணும். அப்படின்னா டாப்ல இருந்து டாப் 10%, 20% வந்து ஹைலைட் ஆகும். அடுத்தது வந்து பாட்டம் 10 ஐட்டம். பாட்டம்னா மினிமம் வேல்யூல இருந்து 10 ஐட்டம்ஸ் வரைக்கும் ஹைலைட் ஆகும். மினிமம் வேல்யூ வந்து 22, அதுலேருந்து ஹைலைட் ஆகிட்டே வரும். 12 வந்து மினிமம் வேல்யூ, அதுலேருந்து ஹைலைட் ஆகிட்டே வரும். அடுத்தது வந்து பிலோ 10%, மினிமம் வேல்யூல இருந்து 10% வரைக்கும் ஹைலைட் ஆகும். அப்புறம் அபோவ் ஆவரேஜ், பிலோ 10% ஹைலைட் ஆகும். பட் 12 வந்து பிலோ வேல்யூ 10%. இப்போ 20% மாத்திரீங்கன்னா 20% வரைக்கும் ஹைலைட் ஆகும். இப்போ வந்து அடுத்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும், செல்ல எந்த ஃபார்மேட் பண்ண போறீங்களோ செலக்ட் பண்ணிட்டு அடுத்த கண்டிஷன் ஃபார்மேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பாட்டமில் வந்து அபோவ் ஆவரேஜ் கிளிக் பண்ணினா இப்போ வந்து அபோவ் ஆவரேஜ் இருக்கிற வேல்யூஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து காட்டும், இந்த இதில் காட்டும். இப்போ இதில் வந்து நம்ம கலர் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எல்லோ கலரில் மாற்றிக்கலாம். நம்ம இந்த கஸ்டமைஸ் கலர் ஃபார்மேட்டும் கொடுத்துக்கலாம். கஸ்டமைஸ் கொடுத்தீங்கன்னா இல்லை ஃபார்மேட் இருக்கும், எந்த ஃபார்மேட் வேணால் கொடுத்துக்கலாம். பார்டரு, ஃபில்லு, எது வந்து எந்த கலர் வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த டாப் பாட்டம் ரூலில் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜ் வேல்யூஸ்லாம் வந்து ஹைலைட் ஆகும். இந்த ஒரு கலர் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பிலோ ஆவரேஜ்லாம் வந்து ஹைலைட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பார்ன்றது இப்போ வந்து கிரேடியன்ட் ஃபில்லா, அப்புறம் சாலிட் ஃபில்லா அப்படின்னு கொடுக்கலாம். எந்த ஒன்றா கொடுத்துக்கலாம், எந்த கலர் வேணா கொடுத்துக்கலாம். ப்ளூ கலரு, க்ரீன் கலரு, ரெட் கலரு, ஆரஞ்சு கலரு, அந்த கலர் ஒன்று எந்த கலர் ஒன்றா நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம்னா இந்த வேல்யூஸ் பேஸ் பண்ணி இந்த பார் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த ரூல் பார்க்கலாம். இப்போ என்டையர் ஷீட் கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து வந்து கலர் ஸ்கேல்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கலர் ஒன்றா நம்ம ஸ்கேல் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து லோ கலராக இருந்தால் ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ இந்த இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வேல்யூ வந்து ரெட் கலரில் இருக்கும். வேல்யூ இன்க்ரீஸ் ஆக க்ரீன் கலரில் மாறும். இது வந்து கலர் ஸ்கேல். இப்போ இந்த ரூலை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த ரூல் பார்க்கலாம். கிளியர் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த ரூல் வந்து பார்த்தீங்கன்னா ஐகான் செட்னா இப்போ வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஐகான் செட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வேல்யூ பேஸ் பண்ணி ஐகான் வந்து செட் ஆகும். இதை வந்து ஏரோ கொடுக்கலாம், பிரமிடு ஏரோ, இந்த டைப் ஆஃப் ஏரோ கொடுக்கலாம். அப்புறம் ஷேப், சர்க்குலர்,
சர்க்குலர், ட்ரையாங்குலர், ஸ்கொயர், அது பேஸ் சர்க்கிள், கலர் பேஸ் பண்ணி, இண்டிகேட்டர் சிம்பிள், அப்புறம் ரேட்டிங். ரேட்டிங் அந்த அதிகமான மார்க் இருந்தால் ஸ்டார் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கம்மியான மார்க்காக ஸ்டார் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கண்டிஷனும் கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபார்மேட் செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷன் ஃபார்மேட் போனீங்கன்னா இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து 3 கண்டிஷன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து கிரேட்டர் தேன் 50 இருந்தால் கிரீன் கலரில் வந்து கிரீன் ஃபில் வித் டார்க் கிரீன் டெக்ஸ்ட் அப்போ கொடுத்துக்கிறேன். அடுத்த செட்டிங் வந்து கண்டிஷன்ஸ் ஃபார்மேட்டிங் வந்து ஹைலைட் செல் போயிட்டு லெஸ் தேன் 50 இருந்தால் ரெட் கலரில் கொடுத்துக்கிறேன். இப்போ டெக்ஸ்ட் கண்டைன்ஸ் ஆப்சன்ட் அதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் தட் கண்டைன்ஸ் அது வந்து ஏபி கொடுத்துட்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லோயிஷ் கலரில் கொடுத்துக்கிறேன். இப்போ டெக்ஸ்ட் கண்டைன்ஸ் எல்லோயிஷ் கலர். இப்போ 3 கண்டிஷன் வந்து இதில் வந்து செட் ஆகிருக்கு. இப்போ இந்த கண்டிஷன் வந்து நம்ம பார்க்கணும், என்னென்ன கண்டிஷன்லாம் இந்த பர்டிகுலர் ஷீட்டில் இந்த செல்லில் செட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து மேனேஜ் ரூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் அந்த ஷீட்டில் கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த கண்டிஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறதா சேஞ்ச் பண்ணலாம், செலக்ட் பண்ணிட்டு நியூ ரூல் பண்ணால் ஆட் பண்ணலாம். இப்போ எடிட் ரூல் பண்ணிக்கலாம். எடிட் ரூல் பண்ணால் இதில் வந்து என்னென்ன எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டெலீட் பண்ணுறது தான் டெலீட் பண்ணிக்கலாம். ரூல்ஸ் வந்து டெலீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓகே அப்ளை கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா அந்த ரூல்ஸ்லாம் வந்து டெலீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வேல்யூ வந்து இப்போ ரூல்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து நான் வந்து ரூல்ஸ் கொடுக்குறேன். இப்போ ரூல்ஸ் கொடுத்துட்டு கிரேட்டர் தேன் 50க்கு வந்து எல்லோயிஷ் கலரில் கொடுக்குறேன். இப்போ அடுத்து வந்து இன்னொரு ரூல் வந்து பார் ஷார்ட் கொடுக்குறேன். பார் ஷார்ட் வந்து ஒரு பார் ஷார்ட் கொடுக்குறேன். ப்ளூ கலர் பார் ஷார்ட் கிரேட்டர் தேன் 50க்கு வந்து ஒரு சார்ட் வரும். இப்போ வந்து நம்ம இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணாலே அந்த கண்டிஷன் வந்து மாறும். இப்போ வந்து 22 இருக்குல்ல, கிரேட்டர் தேன் 50 ப்ளஸ் பார் சார்ட் ரெண்டுமே வந்து மாறும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 55 கொடுத்தனா பார் சார்ட்டும் மாறிச்சு, இங்கே வந்து எல்லோ கலரும் மாறிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணுறது மூலியமாகவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்டிஷனும் சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 33 இருக்குது, இங்கே வந்து 44 கொடுத்தீங்கன்னா பார் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ வந்து நான் 78 கொடுக்குறேன். வந்து இது எல்லோவும் மாறிச்சு, அது மட்டும் இல்லாமல் பாரம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மெத்தடில் வந்து நம்ம ஒரே ஷீட்டில் வந்து எத்தனை கண்டிஷன் வேணால் கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கண்டிஷனை வந்து நம்ம கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். நம்மள ஓனாக வந்து கிரியேட் பண்ணலாம். கண்டிஷனை கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன ஒன்றா மெத்தட்லையும் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்லாம் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ஷீட் ஆர் டெக்ஸ்ட்டு எந்த வேல்யூவாக இருந்தாலும் நம்ம கண்டிஷன் பண்ணிக்கலாம். ஒரு செல்லுக்கு ஒரு ஷீட்டுக்கு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம இந்த கண்டிஷன் ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம். இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபெயிலியர்ஸ், ஆப்சண்ட் ஆனவங்க, அப்புறம் அதிகமான மார்க் எடுத்தவங்களாம் ஹைலைட் பண்ணி நம்ம காமிச்சிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.